வணக்கம் தலைவா, சூப்பரு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஜிடிஆர்பி 2025 நடக்கக்கூடிய சில முக்கியமான நிகழ்வுகளை பற்றியும், டிட்டோஜாப் அமைப்பு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் 18 இன்று பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறது, அதை பற்றியும் வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோவை முழுமையாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக பள்ளிக்கல்வித்துறையில் 151 அமைச்சு பணியாளர்களுக்கு பட்டதாரி ஆசிரியர்களாக பதவி உயர்வு வழங்கியிருக்காங்க. தமிழக அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப ஆசிரியர் தேர்வு வாரியம் 2023 ஆண்டு அறிவிப்பு வெளியிட்டது. இவர்களுக்கு கடந்த பிப்ரவரி 4 போட்டித் தேர்வு நடந்தது. இதன் முடிவுகள் கடந்த மே மாதம் வெளியிடப்பட்டது. ஸோ 1:1:25 என்ற விகிதத்தின்படி சான்றிதழ் சரிபார்ப்பு பட்டியல் தயார் செய்யப்பட்டது. சான்றிதழ் சரிபார்ப்பில் செலக்ட் ஆனவர்களுக்கு உண்டான பணி நியமனத்தை வழங்கியிருக்காங்க. ஸோ ரொம்ப நாளாகவே பார்த்தீங்கன்னா இதனால் தேர்வு செய்ய பட்டதாரிகளுக்கு பணி நியமன ஆணை வழங்கப்படுவது கடைசி நேரத்தில் நிறுத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து கல்வித்துறை அமைச்சு பணியாளர்கள் பணியாற்றி டெட் 2 தேர்ச்சி பெற்றோர் பட்டியல்களை மாவட்ட வாரியாக பள்ளிக்கல்வித்துறை சேகரித்தது. இது 151 பேருக்கு பட்டதாரி ஆசிரியர்களாக நேற்று பதவி உயர்வு வழங்கப்பட்டதுங்க. ஸோ இது ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கு. பட்டதாரி ஆசிரியர்களாக 2% அமைச்சு பணியிடங்களை நீக்கணும் அப்படின்றது மாதிரி அவங்க ஒரு பக்கம் கேஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ கேஸ் ஒரு பக்கம் போனாலும் பார்த்திங்கன்னா இப்போ அமைச்சு பணியிடங்களை நாங்கள் வழங்குவோம், அவங்க ஒரு பக்கம் வழங்கிட்டு வராங்க. ஸோ இந்த 2% நீதிமன்றத்தில் அவமதிப்பு வழக்கு எல்லாமே போயிட்டுருக்கிறதுனால பள்ளிக்கல்வித்துறை திடீரென ஒரு முடிவு பண்ணி 151 ஆசிரியர்களுக்கு பட்டதாரி ஆசிரியர்களுக்கு அந்த பதவி உயர்வு வழக்கை முடிக்கலாம் அப்படின்ற மாதிரி வழங்கியிருக்காங்க. இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பிஜிடிஆர்பியில் 2025 புதிய காலி பணியிடங்கள் தோற்றுவிக்கப்படும் அப்படின்னு நிறைய விதமாக சொல்கிறாங்க. அது மட்டுமே கிடையாது, பிஜிடிஆர்பியுடைய பாஸ் மதிப்பெண்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப இந்த டைம் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். வெறும் 100 சிலபஸ் தமிழில் மாற்றிருக்கிறதுனால புதிய சிலபஸ் அப்படின்னு நம்ம போகிறதுனால 100 மதிப்பெண்கள் தான் ஹையஸ்ட்டாக இருக்கும். அப்படின்ட்டு 150க்கு 100 மதிப்பெண்கள் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ அடுத்து நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த இந்த டிட்டோஜாக்கோடைய இன்னொரு விஷயம் நமக்கு கிடச்சிருக்கு. அந்த டிட்டோஜாக்கோடைய விஷயத்தை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, ஓகேங்களா? ஸோ டிட்டோஜாக்கில் 18ஆம் தேதி ஆகிய இன்று இவங்க போராட்டத்தை நடத்துகிறாங்க. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரோட சந்திக்கிறாங்க. தொடக்க கல்வி இயக்குநர்களின் கூட்டு நடவடிக்கை குழு டிட்டோஜாக் ஆசிரியர் சங்கங்களின் 10 அம்ச கோரிக்கைகள் குறித்து விவாதித்தல். மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தலைமையில் கூட்டம் நடைபெறும். சார்பு தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் குழு டிட்டோஜாக் குழு நடவடிக்கை மனு நாள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. தமிழக தொடக்க கல்வி ஆசிரியர்களின் கூட்டு நடவடிக்கை குழு டிட்டோஜாக் 10 அம்ச கோரிக்கைகளை குறித்து மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தலைமையில் விவாதிக்க டிட்டோஜாக் அமைப்பிற்கு 14/8/2025 நடைபெறும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள அழைப்பு விடுக்கப்பட்டது. இந்த நிலையில் 14/8 அன்று நடைபெற கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டு 18/8/2025 முற்பகல் 9 மணி அளவில் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களின் தலைமையில் சென்னை 9 தலைமைச் செயலக அமைச்சர் அலுவலகத்தில் சேம்பர் கூட்டம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்படுகிறது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா டிட்டோஜாக்குடைய 10 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றணும் அப்படின்ட்டு அவங்க கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ அந்த கோரிக்கைகளுக்கு அமைச்சர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கலாம். அந்த 10 அம்ச கோரிக்கைகளை பகுதிநேர ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம் வழங்குங்க அப்படின்ட்டு கேட்டுருக்காங்க. 2013 பேட்சுக்கு பார்த்திங்கன்னா டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு உண்டான போஸ்டிங்கை விரைந்து போடுங்க அப்படின்ட்டு அவங்க கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ இவர்களில் கோரிக்கைகள் பார்த்திங்கன்னா ஏற்கப்படுமா இல்லையான்றதை நம்ம அடுத்தடுத்து பொறுத்து நம்ம தான் பார்க்க முடியும். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்ன முடிவு செய்கிறாரு அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாங்க. ஸோ தமிழகத்தில் டெட்டு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 உண்டான தேதிகள் எல்லாமே வெளியிட்டாங்க. ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணுறப்ப தமிழகத்தில் டெட் பாஸ் விகிதம் பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கிறதுனால டெட் தேர்ச்சியோட மதிப்பெண்களை பார்த்திங்கன்னா குறைக்கலாம். 82.5 பார்த்திங்கன்னா 75 மாற்றுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் போராடிட்டு இருக்காங்க. ஸோ நிச்சயமாக பார்த்திங்கன்னா டெட் தேர்ச்சி விகிதத்தை அதிகரிக்கணும் அப்படின்னா டெட் பாஸ் மதிப்பெண்களை குறைச்சா மட்டும்தான் இது நடக்கும். 75 மார்க் எடுத்தால் டெட் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 பாஸ் அப்படின்ற ஒரு அறிவிப்பு கூடிய விரைவில் வர இருக்குங்க. தமிழக பள்ளிக்கல்வித்துறையில் பள்ளி மாணவர்களுக்கு ஏற்பது போல் காலேஜ் T20 ஓட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறதுங்க. அடுத்தடுத்து இந்த மாதிரி நல்ல தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. வணக்கம் தலைவா, சூப்பரு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஜிடிஆர்பி 2025 நடக்கக்கூடிய சில முக்கியமான நிகழ்வுகளை பற்றியும், டிட்டோஜாப் அமைப்பு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் 18 இன்று பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறது, அதை பற்றியும்
வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோவை முழுமையாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக பள்ளிக்கல்வித்துறையில் 151 அமைச்சு பணியாளர்களுக்கு பட்டதாரி ஆசிரியர்களாக பதவி உயர்வு வழங்கியிருக்காங்க. தமிழக அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப ஆசிரியர் தேர்வு வாரியம் 2023ஆம் ஆண்டு அறிவிப்பு வெளியிட்டது. இவர்களுக்கு கடந்த பிப்ரவரி 4ஆம் தேதி போட்டித் தேர்வு நடந்தது. இதன் முடிவுகள் கடந்த மே மாதம் வெளியிடப்பட்டது. ஸோ 1:1:25 என்ற விகிதத்தின்படி சான்றிதழ் சரிபார்ப்பு பட்டியல் தயார் செய்யப்பட்டது. சான்றிதழ் சரிபார்ப்பில் செலக்ட் ஆனவர்களுக்கு உண்டான பணி நியமனத்தை வழங்கியிருக்காங்க. ஸோ ரொம்ப நாளாகவே பார்த்திங்கன்னா இதனால் தேர்வு செய்ய பட்டதாரிகளுக்கு பணி நியமன ஆணை வழங்கப்படுவது கடைசி நேரத்தில் நிறுத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து கல்வித்துறை அமைச்சு பணியாளர்கள் பணியாற்றி டெட் 2இல் பயிற்சி பெற்றோர் பட்டியல்களை மாவட்ட வாரியாக பள்ளி கல்வித்துறை சேகரித்தது. இது 151 பேருக்கு பட்டதாரி ஆசிரியர்களாக நேற்று பதவி உயர்வு வழங்கப்பட்டதுங்க. ஸோ இது ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கு. பட்டதாரி ஆசிரியர்களாக 2% அமைச்சு பணியிடங்களை நீக்கணும் அப்படின்றது மாதிரி அவங்க ஒரு பக்கம் கேஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ கேஸ் ஒரு பக்கம் போனாலும் பார்த்திங்கன்னா இப்போ அமைச்சு பணியிடங்களை நாங்கள் வழங்குவோம் அவங்க ஒரு பக்கம் வழங்கிட்டு வராங்க. ஸோ இந்த 2% நீதிமன்றத்தில் அவமதிப்பு வழக்கு எல்லாமே போயிட்டுருக்கிறதுனால பள்ளிக்கல்வித்துறை திடீரென ஒரு முடிவு பண்ணி 151 ஆசிரியர்களுக்கு பட்டதாரி ஆசிரியர்களுக்கு அந்த பதவி உயர்வு வழக்கை முடிக்கலாம் அப்படின்ற மாதிரி வழங்கியிருக்காங்க. இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பிஜிடிஆர்பியில் 2025 புதிய காலி பணியிடங்கள் தோற்றுவிக்கப்படும் அப்படின்னு நிறைய பேர் நிறைய விதமாக சொல்கிறாங்க. அது மட்டுமே கிடையாது, பிஜிடிஆர்பியுடைய பாஸ் மதிப்பெண்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப இந்த டைம் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். வெறும் 100 சிலபஸ் தமிழில் மாற்றிருக்கிறதுனால புதிய சிலபஸ் அப்படின்னு நம்ம போகிறதுனால 100 மதிப்பெண்கள் தான் ஹையஸ்ட்டாக இருக்கும். அப்படின்ட்டு 150க்கு 100 மதிப்பெண்கள் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ அடுத்து நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த இந்த டிட்டோ ஜாக்கோடைய இன்னொரு விஷயம் நமக்கு கிடச்சிருக்கு. அந்த டிட்டோ ஜாக்கோடைய விஷயத்தை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ டிட்டோ ஜாக்கில் 18ஆம் தேதி ஆகிய இன்று இவங்க போராட்டத்தை நடத்துகிறாங்க. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரோட சந்திக்கிறாங்க. தொடக்க கல்வி இயக்குநர்களின் கூட்டு நடவடிக்கை குழு டிட்டோ ஜாக் ஆசிரியர் சங்கங்களின் 10 அம்ச கோரிக்கைகள் குறித்து விவாதித்தல். மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தலைமையில் கூட்டம் நடைபெறும். சார்பு தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் குழு டிட்டோஜா குழு நடவடிக்கை மனு நாள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. தமிழக தொடக்க கல்வி ஆசிரியர்களின் கூட்டு நடவடிக்கை குழு டிட்டோஜாக் 10 அம்ச கோரிக்கைகளை குறித்து மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தலைமையில் விவாதிக்க டிட்டோஜாக் அமைப்பிற்கு 14/8/2025 நடைபெறும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள அழைப்பு விடுக்கப்பட்டது. இந்த நிலையில் 14/8 அன்று நடைபெற கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டு 18/8/2025 முற்பகல் 9 மணி அளவில் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களின் தலைமையில் சென்னை 9 தலைமைச் செயலக அமைச்சர் அலுவலகத்தில் சேம்பர் கூட்டம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்படுகிறது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா அந்த டிட்டோஜாக்குடைய 10 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றணும் அப்படின்ட்டு அவங்க கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ அந்த கோரிக்கைகளுக்கு அமைச்சர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கலாம். அந்த 10 அம்ச கோரிக்கைகளை பகுதிநேர ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம் வழங்குங்க அப்படின்ட்டு கேட்டுருக்காங்க. 2013 பேட்சுக்கு பார்த்திங்கன்னா டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு உண்டான போஸ்டிங்கை விரைந்து போடுங்க அப்படின்ட்டு அவங்க கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ இவர்களில் கோரிக்கைகள் பார்த்திங்கன்னா ஏற்கப்படுமா இல்லையான்றதை நம்ம அடுத்தடுத்து பொறுத்து நம்ம தான் பார்க்க முடியும். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்ன முடிவு செய்கிறாரு அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாங்க. ஸோ தமிழகத்தில் டெட்டு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2க்கு உண்டான தேதிகள் எல்லாமே வெளியிட்டாங்க. ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணுறப்ப தமிழகத்தில் டெட் பாஸ் விகிதம் பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கிறதுனால டெட் தேர்ச்சியோட மதிப்பெண்களை பார்த்திங்கன்னா குறைக்கலாம். 82.5 பார்த்திங்கன்னா 75ஆக மாற்றுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் போராடிட்டு இருக்காங்க. ஸோ நிச்சயமாக பார்த்திங்கன்னா டெட் தேர்ச்சி விகிதத்தை அதிகரிக்கணும் அப்படின்னா டெட் பாஸ் மதிப்பெண்களை குறைச்சா மட்டும்தான் இது நடக்கும். 75 மார்க் எடுத்தால் டெட் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 பாஸ் அப்படின்ற ஒரு அறிவிப்பு கூடிய விரைவில் வர இருக்குங்க. தமிழக பள்ளிக்கல்வித்துறையில் பள்ளி மாணவர்களுக்கு ஏற்பாது போல் காலேஜ் டுவெண்டி ஓட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறதுங்க. அடுத்தடுத்து இந்த மாதிரி நல்ல தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.